ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மேட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வாரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அட்டாக் மேஜிக்கு தான் இந்த வேர்ல்டில் வந்து மதிப்பு இருக்குது. நம்ம ஹீரோ ப்ரொடக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி என்னடா பண்ண போகிறோம், அப்படி என்ன அது பவர்ஃபுல்லாக இருக்க போதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இனிதான் கதையை வேறு லெவலில் சூப்பராக போகும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி கோயிங் டெரிட்டரி மேட் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோ அந்த நியூ வில்லேஜ்க்கு வரான். ஒரு வழியில் ஒரு மரக்குச்சியை வந்துட்டு ஸ்வாடா மாற்றி அவனோட மேஜிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இதை வேற ஏதாச்சும் நல்ல வழியில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காமிஷின் உனக்கு வரும் போலன்னா மெயின் ஹவுஸ்க்கே திரும்ப போன்னு சொல்லவும், நான் உங்க கூட தான் இருப்பேன், நான் உங்களோட ஸ்லேவ் அப்படின்னு காமிஷின் சொல்கிறான். ஏதோ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேசுறானே நம்ம ஹீரோ பார்க்குறான். திடீர்னு கேரேஜ் நிற்கிது. பார்த்தா லாட் ஆக வேண்டிய வில்லேஜ் அட்டாக்ல இருக்கு அப்படின்னு ஒரு சோல்ஜர் சொல்கிறான். அவங்கெல்லாம் பேண்டிட்ஸ் இல்லை, தோத்து போன மர்சனரிஸாக இருக்கும். 50 பேருக்கு மேலே இருக்காங்க. வில்லேஜோட அந்த ஃப்ரண்ட் கேட் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது. சீக்கிரமே வில்லேஜர்ஸ் அவங்க பிடிச்சிருவாங்கன்னு சொல்லவும், லார்வான் நாங்க போய் அட்டாக் பண்றோம், டியாம ஆளுங்களும் சொல்றாங்க. உயிரை ரிஸ்க் பண்ண முடியாது, நாங்க எஸ்கார்ட் மிஷனுக்கு தான் வந்திருக்கோம்னு அட்வென்ச்சரர் சொல்றாங்க. அதோட ஃபர்ஸ்ட் டெரிட்டரி, இதுல தோத்து போயிட்டா அப்புறம் எல்லாரும் அவரை பார்த்து சிரிப்பாங்கன்னு சொல்ல பிரச்சனை கிடையாதுன்னு அட்வென்ச்சரர் சொல்லவும், சரி அட்லீஸ்ட் லார்வான மட்டுமாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் அட்வென்ச்சரரும் ஓகே சொல்றான். அவர் எலமெண்டல் மேஜ், நான் டீகாயா இருந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு எஸ்பாடா வந்து சொல்லவும், படா நீ பின்னாடி இருந்து ஃபைட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்ட, பட் உன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண பாக்குறல நம்ம ஹீரோ கேட்கறான். பட் அப்படி பண்ணாதான் சார் டியா அவரோட நைட்ஸும் இறந்து போக மாட்டாங்கன்னு சொல்லவும், எஸ்பாடா நீங்களும் எனக்கு ரொம்பவே முக்கியம் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இறந்து போக தேவையில்ல, அண்ட் மற்ற யாருமோ இறந்து போக தேவையில்ல. இடத்துக்கு நான் எங்கள் அப்பா கையாலேயும் இறந்து போயிருக்க வேண்டியது. ஸோ நான் டீகாயா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, டில் அதுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்கிறேன். எனக்கு ப்ரெஷியஸான ஒருத்தங்க இறந்து போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதில் காமிஷன் நீயும் சேர்த்து தான். ஒரு லாடா நான் இதை கூட பண்ணலன்னா எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் ஒன்றும் வீக் கிடையாது அவ்வளோ ஈஸியில் சாகிறதுக்கு. உங்களை கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் நான் என்ன ஒரு லார்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். என்னது ஒரு நோபலை எஸ்கார்ட் பண்ணுங்களா? நோபல்ஸ்லாம் ரொம்ப ஓவரா திமிரா இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரோ அதோட லீடரோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நான் தான் வான்னி ஃபெரட்டியோ, என்னை எஸ்கார்ட் பண்றதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லன்னு அந்த லீடர் சொல்றான். நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் தெரியுறீங்கன்னு சொல்லவும், அதுக்கு முன்னாடி தான் நோபலை பத்தி தப்பா பேசினாலான்னு மத்தவங்க பார்த்துட்டு அந்த பையன் மத்த நோபல்ஸ் மாதிரி தெரிலலான்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்படி வீரமா செயல்படுறத பார்த்துட்டு, ஒரு தடவை எங்க உயிரை உங்களுக்காக ரிஸ்க் பண்ணலாம்னு நினைக்கிறோம், குழந்தைய சாகிறத பார்த்துட்டு இருக்கிற நாங்கெல்லாம் என்ன அட்வென்ச்சரர்ஸ் அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரர்ஸும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஒர்க் பண்ற ஹானரபிள் நைட்ஸ் லார்டு வான நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நீ வந்து முன்னாடி போனா நான் தனியா ஒன்று போக விட மாட்டேன் அப்படின்னு எஸ்பாடா ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கான். ஒரு டிஃபென்ஸ் வாலை கிரியேட் பண்றேன், பின்னாடி இருந்து தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணுங்க. அந்த கேப்ல டிஸ்ட்ராக்ட் ஆன டைப்ல சார் டியோன் அட்வென்ச்சரர்ஸோ போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லவும், ஒரு பக்கம் சைட்ல இருந்த அட்வென்ச்சரர்ஸோ இன்னொரு பக்கம் சைட்ல இருந்த நைட்ஸோ அட்டாக் பண்றதுக்காக சுத்தி போறாங்க. இந்த கேப்ல தூரத்துல இருந்து ஆரோஸை வச்சு அந்த திருடங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடியில இருந்து அட்டாக் நடக்குது, ஜாக்கிரதா அப்படின்னு திருடங்க நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. நைட்ஸ் கிட்ட நம்ம தோத்து போக கூடாது அப்படின்னு அட்வென்ச்சரரோட லீடரும் அந்த அட்வென்ச்சரர்ஸ் கிட்ட தோத்து போக கூடாது அப்படின்னு நைட்ஸோ வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சாக தைரியம் இருக்கிறவங்க கிட்ட வாங்கடா அப்படின்னு சொல்லி டி அவனோட ஃபுல் ஃபோர்ஸ்ல இப்போ அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. சவுத்துக்கு பின்னாடி தான் மேஜ் ஒளிஞ்சிருக்காங்கன்னா அந்த ப்ரூரல் அப்படிங்கிற பொண்ணை அட்டாக் பண்ண வரவும், டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறான். நம்ம ஹீரோவா சின்ன வயசுல இருந்தே ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் படிச்சிருப்பாங்கிறதுனால நம்ம ஹீரோவோ சூப்பரா தான் ஃபைட் பண்றா. இப்போ காமிஷின் அவனை ஒரே வெட்டா வட்டி கொண்டு எதிரி அந்த பக்கத்துல இருந்து வருவாங்க, கேர்ஃபுல்லா இருங்க நம்ம ஹீரோ சொல்றான். யாரா அந்த பையன்? அந்த மேஜ் பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறா. ஒரு வழியா திருடங்க எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இப்ப அந்த பையன் கூட இருந்தா அவன் எதையாச்சும் பெருசா சாதிப்பான்னு தோணுது அப்படின்னு அட்வென்ச்சரர் சொல்லவும், ஆல்ரெடி எங்களுக்கு வேற மிஷன் இருக்குன்னு பாதி பேர் கிளம்பி இருக்காங்க, அவன் என் உயிரையே காப்பாத்திருக்கான், அவன் கூட இருந்து ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த மேஜ் பொண்ணும் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான்னு பாக்குறதுக்கு மத்த அட்வென்ச்சரர்ஸும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. லார்ட்வான் உங்களை நீங்க திரும்பவும் டேஞ்சருக்கு தள்ளிட்டீங்கல்ல அப்படின்னு ஸ்டில் பிடிச்சு நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. காமஷினும் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணா நம்ம ஹீரோ சொல்றான். உங்களோட முதல் ஃபைட்டே வேற லெவலான வெற்றியில முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை எல்லாரும் பாராட்டுறாங்க. வில்லேஜ்குள்ள போய் இவங்க பார்த்தா வில்லேஜ்ல இடம் ரொம்ப பெருசா இருக்கு, பட் மக்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. வில்லேஜை காப்பாத்தினது தேங்க்ஸ் அங்க இருக்கிற சீஃப் மாதிரி இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு. இப்படிதான் அட்டாக் நடக்கும். ஃபெர்டினாட்டா கவுண்டியா நாங்க இருந்தப்போ நைட்ஸ் இந்த இடத்துல பேட்ரோல் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணாங்க. இப்போ மார்க்கஸ் தான் இந்த வில்லேஜ்க்கு அத்தாரிட்டியில இருக்காரு, அவர் நைட்ஸ் எதையும் அனுப்பலன்னு சொல்லவும், இந்த வில்லேஜ் குட்டிங்கிறதுனால தான் எங்க அப்பா ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்லவும், அப்ப எங்க உயிர்லாம் மதிப்பில்லாததுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டேன். டாக்ஸ் நாங்க கம்மியா கட்டுறோம், அதான் இப்படி பண்றீங்களான்னு இன்னொருத்தன் கேட்கறேன். வில்லேஜோட ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன், என்ன லாடா போட்டிருக்காங்க. இந்த வில்லேஜ்க்கு வேல்யூ இருக்குன்னு காட்டலன்னா கண்டிப்பா யாரும் இதை மதிக்க மாட்டாங்க. இதை சுத்தி ஒரு டிஃபென்ஸ் வால் கட்டணும், வில்லேஜ் காசு ஏர்ன் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும், இந்த வில்லேஜை நம்மளே டெவலப் பண்ணணும்னு சொல்லவும், இதெல்லாம் நாங்களே யோசிச்சா அதுக்கான ரிசோர்சஸ் இல்லையேன்னு கேட்டா, அதுக்கு தானே உங்களோட நியூ லாடா நான் இங்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த குட்டி பையன் என்ன பண்ணிட போறான்னு மத்தவங்க பாக்குறாங்க. சர்வ் பண்ண ஹெட் பட்லர் அப்படின்னு எஸ்பாடா வந்து சொல்றான். நைட் ஆர்டரோட கேப்டன் டி அப்படின்னு சொல்லி டி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றான். முக்கியமான ஆளுங்க இந்த சின்ன வில்லேஜ்க்கு வந்திருக்காங்களா அப்படின்னா இவரு எலமெண்டல் மேஜிக்கை யூஸ் பண்றான்னு கேட்டா, இல்ல நான் ப்ரொடக்ஷன் மேஜிக் தான் யூஸ் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்ல. வில்லேஜர்ஸ்லாம் சோகமாக்குறாங்க.
டாக்ஸ் கிட்ட கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இப்போதைக்கு அதை 10% ஆக்கிலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் இந்த வில்லேஜோட டிஃபென்ஸ் அதிகப்படுத்தணும் நம்ம ஹீரோ சொல்லவோ எஸ்போர்டா அவனோட மேஜிக்லேயே இதை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றான். பட் அந்த வால் ரொம்ப நாளைக்கு இருக்காது, கிரம்பிள் ஆகி விழுந்துரும். பட் இப்போதைக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி வில்லேஜை சுத்தி அவன் ஒரு வாலை கிரியேட் பண்றான். அதை சுத்தி புதக்குழி செவரெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். வேற ஒத்துமையா செயல்பட்டா இந்த வில்லேஜை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோனோட ப்ரொடக்ஷன் மேஜிக் இப்ப செக் பண்ணி பார்க்கணும்னு முடிவு பண்றான். மரக்கட்டை எடுத்து நம்ம ஹீரோ அதோட ஒவ்வொரு ஃபைபரையும் வந்துட்டு ஸ்ட்ராங்கா பின்னி இணைக்கிற மாதிரி பண்ணவும் இப்போதைக்கு நம்ம ஹீரோ அதை பாக்ஸா மாத்திருக்கான். பட் இது நானோ ஃபைபர்ல ரெடி பண்ணது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அட்வென்ச்சரர் அந்த இடத்துக்கு வரவும் இதை வெட்டி பாக்குறீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தாம அந்த பாக்ஸை கட் பண்ணாலும் அந்த பாக்ஸ்ல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல. அந்த அட்டாக் ஒரு ஸ்டோனையே 2 துண்டா கட் பண்ணிருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். அந்த மரக்கட்டையை வச்சு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நிறைய ஸ்வாடு, கத்தி, ஷீல்டு அப்படின்னு சொல்லி தேவையான வெப்பன்ஸ் நம்ம ஹீரோ மேக் பண்றான். அவ இவ்வளவு யூஸ் பண்ணா நீங்க டயர்ட் ஆயிருக்கணுமேன்னு டெல்லு கேட்கறான். ஹீரோ செஞ்ச கட்டானா காமஷீனுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ அவன் கிட்ட அதை கொடுத்துருக்கான். டெல்லும் அவளுக்கு ஒண்ணு வேணும்னு நிக்கவோ ஒரு ஆக்சஸ் செஞ்சு கொடுத்தா இது எனக்கு பிடிச்சிருக்குதான் பிடிக்காத மாதிரி அவ சொல்றான். நம்ம இவளுக்கு வேற ஏதாச்சும் கியூட்டா செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நோபலா இவங்க எல்லாரும் லக்ஸரியஸா வாழ்ந்திருப்பாங்க. பட் இப்போ இடம் இல்லாம தரையில தான் படுத்து கிடக்காங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி தங்குறதுக்கு ஒரு ஹவுஸை ஃபர்ஸ்ட் செய்யணும் நம்ம ஹீரோ வந்து அவனோட மரக்கட்டையெல்லாம் அடுக்கி வீடு செய்ய போறேன்னு சொல்லவும் இந்த இடம் பெர்ஃபெக்டா உங்களுக்கு இருக்கோ தாராளமா எடுத்துக்கோங்க அந்த வில்லேஜ் சீஃபோ சொல்றாரு. என்னால வீடை செய்ய முடியுதான்னு பாப்பா. ஃபர்ஸ்ட் அதுக்கு பில்லர் எப்படி இருக்கணும், அதோட ரூம் எப்படி இருக்கணும், படிகள் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த மரக்கட்டை எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கான ஒரு வீடா மாத்த ட்ரை பண்றான். ஹீரோ அதை முடிக்கவோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த அட்வென்ச்சரஸ்லாம் பாக்குறாங்க. பார்த்தா சிம்பிளான வீட கட்டல ஒரு மிகப்பெரிய மேன்ஷனையே நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவோட ப்ரொடக்ஷன் மேஜிக்ல வந்துட்டு ஜஸ்ட் வெப்பன்ஸ் மட்டும் இல்ல, அவனால முடிஞ்சா ஒரு ஹவுஸையே கிரியேட் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட மானா வந்துட்டு ரொம்ப கம்மியா இல்ல, நம்ம ஹீரோ கிட்ட மானா லெவல் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோவால கண்டினியூஸா ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது. இனிதான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.